தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் தச்சமொழி பகுதியில் உள்ள ஒரு டீ கடைக்கு தினசரி காலை மற்றும் மாலையில் தவறாமல் வந்து செல்லும் கழுதையை அப்பகுதி மக்கள் ஆச்சரியமாக பார்க்கின்றனர். தினசரி அதிகாலையில் அருண் ஞானமுத்து என்பவரின் டீ கடை முன்பு கழுதை வந்து நின்று காத்திருக்கிறது. கடைக்காரர் கடையை திறந்து உணவு வழங்கும் வரை அமைதியாக நின்று கொடுக்கப்படும் வாழைப்பழம் அல்லது சமோசாவை உண்டு செல்கிறது. பின்னர் மாலையிலும் வரும் அந்த கழுதைக்கு கடை உரிமையாளர் உணவு வழங்குகிறார். கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள் கடைக்காரருக்கும் கழுதைக்குமான அன்பை ஆச்சரியமாக பார்த்து செல்கின்றனர். மேகதாது விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியது அரசியல் நாடகம் என கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையக் கூட்டம் வருகின்ற 17ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் மேகதாதுவில் அணை கட்டும் விவகாரத்தில் விரிவான திட்ட அறிக்கை குறித்து ஆலோசனை நடத்தக்கூடாது என்று கூறி பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். இது சட்டத்திற்கு எதிரானது என்றும் கூட்டாட்சி முறைக்கு எதிராக தமிழக அரசு செயல்படுவதாகவும் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை தெரிவித்துள்ளார். தமிழக அரசுக்கு காவிரி விரிவாக்கத்தில் அரசியல் செய்வது வாடிக்கையாகிவிட்டது என்றும் விமர்சித்துள்ளார். உதகை நகர் பகுதியில் இரவு நேரத்தில் உலா வந்த காட்டெருமை கூட்டத்தால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். கோடை வெப்பம் காரணமாக உதகை காட்டுப்பகுதியில் இருக்கும் கரடி, யானை, காட்டெருமை போன்ற விலங்குகள் அவ்வப்போது ஊருக்குள் நடமாடத் தொடங்கியுள்ளன. கடந்த 3 நாட்களாக பல பகுதிகளில் கரடிகளின் நடமாட்டம் காணப்படும் நிலையில் நேற்றிரவு 3 காட்டெருமைகள் கூட்டமாக உலா வந்தன. மத்திய பேருந்து நிலையம், மார்க்கெட் பகுதிகளில் நடமாடிய காட்டெருமைகளை கண்ட மக்கள் அச்சமடைந்து ஓட்டம் பிடித்தனர். உதகையில் அதிகரித்து வரும் வனவிலங்குகளின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் வழக்கத்திற்கு மாறாக 100 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியது. ராமேஸ்வரம் பகுதியில் அவ்வப்போது துறைமுகம் மற்றும் அக்னி தீர்த்த கடற்பகுதியில் கடல் நீர் உள்வாங்குகிறது. அந்த வகையில் துறைமுக பகுதியில் 100 மீட்டருக்கு மேல் கடல் உள்வாங்கியுள்ளதால் மூழ்கிப்போன படகுகள் மற்றும் கடல் பாசிகள் வெளியே தெரிகின்றன. இதனால் மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் அச்சமடைந்துள்ள நிலையில் இது வழக்கமானது எனவும் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்றும் கடல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மயிலாடுதுறை சேத்தங்குடி ஸ்ரீ படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் வைகாசி பௌர்ணமியை முன்னிட்டு யானை, ஒட்டகம், குதிரை மற்றும் கோபூஜை மற்றும் சண்டி ஹோமம் நடைபெற்றது. படைவெட்டி மாரியம்மன் கோவிலில் உலக நன்மை வேண்டியும் பருவமழை தவறாமல் பெய்ய வேண்டியும் நவசண்டி ஹோமம் செய்யப்பட்டது. திங்கட்கிழமை மாலை பூர்வாங்க பூஜையுடன் தொடங்கி செவ்வாய்க்கிழமை தேவி மகாத்மிய பாராயணம் செய்யப்பட்டது. தொடர்ந்து யானை, ஒட்டகம், பசு ஆகியவற்றை கொண்டு கோபூஜை, கஜபூஜை, அஸ்வபூஜை உள்ளிட்ட பூஜைகள் நடத்தப்பட்டன. கன்னியா பூஜை, வடுக பூஜை செய்யப்பட்டதுடன் மகா பூர்ணாகதி நடத்தி படைவெட்டியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 200 ரூபாய் குறைந்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி சவரன் 38,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட தங்கத்தின் விலை நேற்று 760 ரூபாய் குறைந்தது. இதனால் நேற்று ஒரு சவரன் 37,920 ரூபாய்க்கு விற்பனையானது. இது இன்று மேலும் 200 ரூபாய் குறைந்து 37,720 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 1 கிராம் தங்கத்தின் விலை 25 ரூபாய் குறைந்து 4,715 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் இன்றி 1 கிராம் 66 ரூபாய்க்கும் கிலோ 66,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அசாம் மாநிலத்தில் இடைவிடாது பெய்த மழையால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கவுஹாத்தி, கோல்பாரா உள்ளிட்ட இடங்களில் 2வது நாளாக இன்றும் கனமழை பெய்தது. கவுஹாத்தியில் ருக்மணி, கோன், அனில் நகர், நபீன் நகர் உள்ளிட்ட இடங்களில் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததால் மக்கள் அவதிக்கு ஆளாகினர். முக்கிய ஆறுகளில் தண்ணீர் கரைபுரண்டோடும் நிலையில் முசல்பூர் பகுதியில் பாலம் ஒன்று இடிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே டிராக்டர் கடனுக்காக விவசாயியின் நிலம் மற்றும் வீடு ஜப்தி செய்யப்பட்டுள்ளது.
கரும்புலிப்பட்டியை சேர்ந்த பன்னீர்செல்வம், பாலசுப்ரமணியன் சகோதரர்கள் கடந்த 2006ஆம் ஆண்டு குளித்தலையில் உள்ள தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் டிராக்டர் வாங்குவதற்காக 14 லட்சம் ரூபாய் கடன் பெற்ற நிலையில் 7,50,000 ரூபாயை திரும்பச் செலுத்தியுள்ளனர். பொருளாதார நெருக்கடி காரணமாக மீதி தவணை தொகையை செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதால் வங்கி நிர்வாகத்தின் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சகோதரர்களின் 11 ஏக்கர் நிலம் 58 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. இதையடுத்து வங்கி அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் விவசாய நிலத்தை அளவீடு செய்ததோடு வீட்டில் இருந்த பொருட்களை அப்புறப்படுத்தி விவசாய குடும்பத்தினரை வெளியேற்றி வீட்டை பூட்டிச் சென்றனர்.